தென்னை மரத்தை தாக்கக்கூடிய சுருள் வெள்ளை ஈக்கான தீர்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது தென்னந்தோப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளை ஈயோடைய பாதிப்பு நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வெய்ய காலத்தில் தான் வந்து தென்னை மரத்தை தாக்குங்க. இது என்ன ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா தென்னை மரத்துடைய ஓலையில் அடிப்பகுதியில் உட்காந்துங்க அந்த சாத்தை பூரா உறிஞ்சு சாப்பிட்டு அதோடைய கழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துடைய ஓலையோடைய மேற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் மை மாற அப்ளை பண்ணி வச்சுட்டு போயிருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாமல் மரத்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம உங்களுக்கு காய் காய்க்கிறது கம்மியாகும், ப்ளஸ் மரத்தோடைய வளர்ச்சியுமே கம்மியாக இருக்குங்க. சில டைமில் மரம் பட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்க. கண்டிப்பாக அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை வந்து நல்லா ஃபோர்ஸாக அந்த இலை மேலே பட்டு அடிக்கலாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சியோடைய முட்டைகள் பூச்சிகள் எல்லாம் கீழே கொட்டிடும். இல்லை அப்படின்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் மைதா மாவை கலந்து மேலே மரத்தை மேலே ஸ்ப்ரே பண்ணலாங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த மைதாவுடைய பசைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கழிவுகள் ப்ளஸ் இந்த முட்டைகள் எல்லாம் ஒட்டி உங்களுக்கு அந்த மைதா மாவோடவே கீழே விழுந்துருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணலாம். கெமிக்கல் ஸ்ப்ரே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி இமிடாவும் 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி மோனோக்ரோட்டோபாஸும் 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி வேப்பெண்ணையும் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் ப்ளூ காப்பரும் கலந்து நீங்கள் மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணலாங்க. ஸ்ப்ரே பண்ண அப்படின்னா ஒரு 4 நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை ஃபுல்லாக எல்லாமே காஞ்சி கீழே கொட்டிடுங்க. மேலும் இதுபோல் விவசாயம் சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நமது கட்டுத்தரை யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.